நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமூக விழிகள் ஜோயல். இன்றைய தேதியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது விருதுநகர் கூட்டு பாலியல் வன்புணர்வில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கு 42/2022 என்னென்ன செக்ஷன் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவாகிருக்கு, அந்த செக்ஷன் என்ன சொல்லுது, கூடுதலாக என்னெல்லாம் செக்ஷன் இதில் சேர்த்துருக்கணும் இந்த காவல்துறை அப்படின்றத சற்று விளக்கமாக நம்ம பார்ப்போம். இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கு 42/2022 பதிவாகிருக்கு. இதில் முதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 376(2)N. இந்த 376(2)N செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வன்புணர்வில் ஈடுபடுவதற்கு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளான தண்டனை கிடைக்கணும். ரெண்டாவது, அந்த பெண்ணினுடைய மருத்துவ செலவிற்கு நிவாரணம் கிடைக்கணும். தண்டனையும் நிவாரணமும் சேர்த்து கொடுன்னு இந்த செக்ஷன் சொல்லுது. ரெண்டாவது என்ன செக்ஷன் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 354C போட்டிருக்கிறாங்க. இந்த 354C செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பாலியல் இச்சை உணர்வோடு பார்ப்பது குற்றம்னு சொல்லுது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் இச்சை உணர்வோட ஒரு பெண்ணை பார்த்தாலே 1 வருடத்திலிருந்து 3 வருடம் சிறை தண்டனை அல்லது சிறை தண்டனையுடன் கூட அபராதமும் விதிக்கப்படலாம். இதுவே 354D செக்ஷன், இந்த மூணாவது 354D செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணினுடைய பெண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்துடன் அல்லது தெளிவுடன் அவளை வன்முறையில் தாக்குவது அல்லது தாக்க முனைவது குற்றமாகும். இதுக்கு 2 வருஷத்திலிருந்து அவர் செய்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை வழங்கப்படலாம். அபராதமும் சேர்த்து விதிக்கப்படலாம். அபராத தொகை இவ்வளவுதான் கிடையாது. இந்த பெண்ணினுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி அபராத தொகையும் அவர் அனுபவிக்கக்கூடிய தண்டனையும் அதிகமாகும். இதுதான் இவங்க போட்டிருக்கிறாங்க. அப்புறம் 4ஆவதாக ஒரு செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அது என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, R/W 66E/IT செக்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வன்புணர்வில் ஒரு பொண்ணை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இதை ஊடகங்களில் அல்லது சமூக வலைதளங்களில் நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கான குற்றம் தான் இது. இதுதான் அந்த காவல்துறை 42/2022 வழக்கு எண்ணில் போட்டிருக்கிற செக்ஷன். இது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டத்தின் 2 செக்ஷன் மட்டும் சேர்த்துக்கிறாங்க. அந்த 2 செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SC/ST ஆக்ட் 31W1 போட்டிருக்கிறாங்க. இந்த 31WN என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கா சொல்லுது. இந்த 31W1 என்ன சொல்லுதுன்னா, பட்டியல் சாதிகள் அல்லது பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவர்கள் பட்டியல் சாதியல் அல்லது பழங்குடியினர் என்று தெரிந்தும் அறிந்தும் உள்நோக்கத்துடன் தொடும்போது, அப்படி தொடுகின்ற செயல் பாலியல் ரீதியானதாக இருக்கும்போது, அப்பெண்ணின் ஒப்புதல் இல்லாமல் இருக்கும் போதும். இதுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷனை சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த 31W2 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் சாதிகள் அல்லது பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவர் பட்டியல் சாதிகள் அல்லது பட்டியல் பழங்குடியின பெண் என்பதை சார்ந்த பெண் என்று நன்கு அறிந்திருந்து பாலியல் இச்சைக்கு அவரை வார்த்தைகளாலோ செயல்களாலோ அல்லது சைகைகள் வழிகளாலோ தூண்டுவது குற்றம்தான். இதில் அந்த பொண்ணு சம்மதத்தோட அந்த பாலியல் உறவில் ஈடுபட்டிருந்தாலுமே குற்றம் ஆண்மகனை சார்ந்தது என்பது தெளிவாக சொல்லுது. இந்த பொண்ணு சம்மதிச்சிருச்சு அப்படின்னா பொருள்படாது. அது கட்டாயப்படுத்தி வன்முணர்வு வைத்ததுக்கு சமம் தான் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லுது. இதுவரை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இது இந்த காவல்துறை
பதிவு பண்ண ஒரு செக்ஷன். இதில் ஒரு செக்ஷன் வந்து இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு செக்ஷன் போட்டிருக்கிறாங்க இந்த காவல்துறை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3(2)B, அதாவது 3(2)(5) அந்த செக்ஷனை சொல்ல போனோம்னா 3(2)(5). இந்த 3(2)(5) என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் 3(2)(5) என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சாதியினருக்கு உரிமையான சொத்து அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த சொத்து இந்திய தண்டனை சட்டப்படி 10 அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கால அளவோ தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றம் புரிந்தவர் எவராக இருந்தாலும் இந்த சொத்துக்கு சேதம் விளைவித்தாலோ அல்லது அந்த சொத்தை அபகரிக்க நினைச்சாலோ அவர் ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து தண்டிக்கப்படுவார். அப்போ இந்த 3(2)(5) நமக்கு இந்த கூட்டு பாலியல் வன்முணர்வு வழக்கில் சேருமா? என்னுடைய கேள்வி இதுதான். சொத்து சம்பந்தமான செக்ஷனை வந்து இந்த காவல்துறை இந்த கூட்டு பாலியல் வழக்கில் போட்டிருக்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஐயா, நடந்தது பாலியல் வன்முணர்வு வழக்கையா? ஒரு செக்ஷன் நீங்கள் இந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணுறீங்கன்னா அதை பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம்தான் இந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் வெளியிடுவீங்க. அப்படி வெளியிட்டதில் சொத்து இது யாருடைய சொத்து, இது பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு சொந்தமான சொத்துன்னு தெரிஞ்சு அதை அபகரிக்க நினைச்சீங்கன்னா ஆயுள் தண்டனையும் அபராதமும் கொடுக்கப்படும்னு சொல்லுது. இந்த சொத்துக்கான செக்ஷனை போய் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போட்டிருக்கீங்களே, இப்போ நீங்கள் சொத்துன்னு எதை சொல்ல வர்றீங்க? சொத்து அப்படின்னாலே அது ஒரு நிலத்தையோ எதையோ குறிக்குது. இப்போ நிலம் சம்பந்தப்பட்ட செக்ஷன் அந்த பொண்ணுக்கு போடுறீங்களா, அப்போ அந்த பொண்ணு வந்து எத்தனை ஏக்கர்? நான் கேட்குறேன், சொத்துக்கான செக்ஷன் போடுறீங்க, அந்த சொத்து எத்தனை ஏக்கர், எவ்வளவு விலையுள்ள சொத்து, அதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க. சம்பந்தம் இல்லாத செக்ஷன் போட்டதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுவுமே வந்து நீங்கள் பழைய 1989 சட்டப்படி போட்டிருக்கிறீங்க.